ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடந்த காலம் இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்துக்கு நான் உங்க எல்லாரையும் ஒரு வினோதமான காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். மறுபடியும் தப்பா பண்ணிட்டோமே. இப்ப என்ன பண்ணுவேன்? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஷின்சானோட அம்மா தான். 23 வயசுல மிட்ஸு இப்படிதான் இருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து வாழ விரும்புறாருன்னு தெரியாமலே போயிடுச்சு. இந்த ஜலதோஷம் போகவே மாட்டேங்குதே. இந்த ஸ்மெல்லு தாங்கல. எத்தனை தடவை துவைச்சாலும் ஸ்மெல்லு போகவே மாட்டேங்குது. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷின்சானோட அப்பா நொஹாரா. 29 வயசுல இவர் என்னென்ன பண்ணாருன்னு நாம இப்ப பார்க்க போறோம். ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத போன்ல சொல்ல முடியாது. நாளைக்கு நாம நேர்ல மீட் பண்ணலாமா? நாளைக்கு 10 மணிக்கு உனக்காக நான் டோக்கியோ ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பேன். பாய். 7:23க்கு உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலை நீங்க திரும்ப கேட்கணும்னா கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 7:26க்கு ஒரு கால் வந்திருக்கு. நம்ம மிட்ஸு அப்பவும் பொறுப்பு இல்லாம தான் இருந்திருக்காங்க. வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? பீச்ல அவர் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. இதுவும் சுவாரஸ்யமா தான் இருக்கும். என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. சரி சரி, உட்கார்ந்து பேசலாமா? மிட்ஸி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. அழகா இருக்காங்கல்ல? ஆனா இந்த நேரத்துல அவங்க வரணும் என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறோங்கிற பேர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. மிட்ஸி, உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு நல்ல சிச்சுவேஷன் தான். பசங்க வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய குழந்தைகளை வளர்க்கணும்னு ஆசை. எனக்கும் தான். உன்னை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒரு அன்பான அம்மாவா இருப்பேன்னு எனக்கு தோணுது. அப்படியா சொல்றீங்க? ஒண்ணு தெரியுமா, ஒரு விஷயம் மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அம்மா ஆனதுக்கு அப்புறம் என் குழந்தைங்களை திட்டவே மாட்டேன். நான் எப்பவும் அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். அவங்கள அடிக்கவே மாட்டேன். அப்படியா? நானும் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு தான் விரும்புறேன். லீவ் கிடைச்சா என் பசங்களை கூட்டிட்டு வெளியூருக்கு போவேன். ஹைக்கிங், கேம்பிங் எல்லாமே பண்ணுவேன். ஆஹா, என்ன மாதிரியே இருக்கீங்க. ரெண்டு பேராலையும் மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. சார், மேடம், உங்க 2 பேருக்குள்ள இப்ப என்ன நடக்குது? நீங்க எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? நாங்க யூனோ பார்க்குக்கு போயிட்டு வந்தோம். அது வேலைக்கே ஆகாத இடமாச்சே. ரொம்ப பேசுறான். ஆமா, 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இங்க பாரு, நீ சின்ன பையன், அதெல்லாம் கேட்க கூடாது. எனக்கு தெரியும். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுங்க. எங்க முன்னாடி நீங்க சொல்லியே ஆகணும். ஆமா, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்னால அவகிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அந்த பசங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இத பத்தி நான் யார்கிட்டயாவது பேசியே ஆகணும். நிஜமா தான் சொல்றேன். ஓகே, அந்த பசங்க அங்க வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு விதத்துல நல்லதுதான். முதல் தடவை சொல்ல முடியலன்னா என்ன, 2வது தடவை பார்க்கும்போது சொல்லிடு. நீ சொல்றது சரிதான். ஆனா எதுக்காக நீ தயங்குற? என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். இவ்வளவு நேரம் எங்கேஜ்டாவே இருக்கு. போன்ல இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? இல்ல, இந்த தடவை போன் பண்ணி அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அட போகப்பா, இன்னும் எங்கேஜ்டாவே இருக்கு. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு போயிட்டு வரலாம். மிஸ்டி, நீங்க கூட வருவல்ல? கண்டிப்பா வரேன். ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு வராம இருப்பேனா? அப்ப நீ ஆபீஸ்க்கு நாளைக்கு லீவு போட்டுரு. ஹலோ, நான் மிட்சி கிட்ட பேசணும். அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா? மிட்சி மேடம் இன்னைக்கு வேலைக்கு வரல.
அவங்க வேற யார் கூடயோ வெளியே போயிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்தா அவ லீவ் போடணும். நான் இப்ப வீட்ல இல்ல. உங்களோட மெசேஜ் எதுவா இருந்தாலும் அது பீப்புக்கு அப்புறம் சொல்லுங்க. தேங்க்யூ. மிட்சி கிட்ட பேசி 3 நாள் ஆகுது. ஹாய். உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா ஹாரி? கடைக்கு போயிட்டு இருந்தேன், போற வழியில உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மேல விடாத. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவீங்களா ப்ளீஸ்? இந்த நேரத்துல இது வேறயா? ஒரு நிமிஷம், இப்பதான் நான் வீட்டை கிளீன் பண்ணிருக்கேன். வீட்டுக்குள்ள வாதி எல்லாம் எடுக்க கூடாது. நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஹாரி. என் வீட்டுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஹாரி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப அழகா தான் வச்சிருக்கீங்க. உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் வேணா மருந்து வாங்கிட்டு வரவா? இல்ல உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிளட் பிரஷர் தான் கம்மியா இருக்கு. இது அடிக்கடி நடக்கிறது தான். நான் தூங்குறேன். ஹாய், உன்கிட்ட பேசுறதுக்காக 3 நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் ஃப்ரெண்ட் கூட ஹாட் ஸ்பிரிங் போயிருந்தேன். ஓஹோ, அப்படியா? இந்தாங்க, இது உங்களுக்காக தான். இது இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பொய் சொல்லாதீங்க ஹாரி. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. என் முகத்திலேயே பிடிக்காதீங்க. மிட்சி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஆச்சு ஹாரி? ஒண்ணும் இல்ல. இந்த ஷோ இருக்கும், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. பரவாயில்லையே, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிட்டியே. புது பார்ட்னர் உனக்கு கிடைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆமா, ஒரு பார்ட்டில நான் அவரை மீட் பண்ணேன். அவரு பெரிய பணக்காரர்னு சொன்ன. உனக்கு ஏத்தவர் தானா? அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் அவரு செய்யறாரு. அப்படின்னா அவரு ஹாரிய விட ரொம்ப வித்தியாசமானவரா? அவரை பத்தி பேசாத. நான் அவரோட பேரை கூட கேட்கறதுக்கு விரும்பல. அப்படியா? லிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன். பாருங்க, என்ன பாருங்க. அம்மா, நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்களே. இந்த காலத்து பசங்களுக்கு இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் மிட்சி, ஏன் பேரு சொல்லி கூப்பிடுறாங்க? சொல்லுங்க ஹாரி. இங்க வா மிட்சி. நாம 2 பேரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஆமா, திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? அதுவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னாச்சு மிட்சி? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்பா, அம்மா, 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஷின்சான், உன்னை தூங்க சொன்ன. இன்னும் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, கோவப்படாதீங்க, நான் தூங்கிட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லது. ஹாரி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணதான் தப்பு. ஹாரி அப்படிப்பட்டவர் கிடையாது. நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். அன்பாக எப்பொழுதும் இருந்த போதுமே மனதில் எப்பொழுதும் வலியை சுமக்கிறேன் உன்னையே. உன்னோடு நானுமே ஒன்றாக வேண்டுமே. நாளும் நேசமே சொல்ல தோன்றுதே அடவார்த்தைகள். எங்க போச்சு என்னோட பொம்மையை? நான் இங்க தானே வச்சேன். இது என்னது? இங்க பாத்தியா ஹிமாவாரி? நம்ம 2 பேருக்கும் தெரியாம அம்மாவும் அப்பாவும் ரகசியமா எங்கேயோ போயிருக்காங்க. அதுவா, எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. நீயும் ஹீமாவாரியும் அப்ப பிறக்கவே இல்ல ஷின்சான். அது ரொம்ப பழைய போட்டோவாச்சே. இப்படித்தான் ஹாரியும் மிட்சியும் ஒன்னா இணைஞ்சாங்க. அதெல்லாம் சரிமா, ஆனா அப்பவே உங்க முகத்துல சுருக்கம் விழுந்திருக்கே. என்ன கிண்டல் பண்ணாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். மிட்சி, அவன் தெரியாம சொல்லிட்டான், விட.